தனுசு ராசிக்கு 2026 டிசம்பர் 5ஆம் தேதி ஏற்படும் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பெயர்ச்சி பலனை பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ராகு தனுசு ராசிக்கு இப்போ 3ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துல கேது இருக்கு. இந்த ராகு கேது இருக்கிற இடம் சிறப்பு தான், பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை இப்போ இருக்கிறது. இதனாலதான் நீங்க அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு கூட சமாளிச்சுட்டு இருக்கிறீங்க. அதாவது அப்பப்போ உடம்பு சரியில்லாம போகுது, தன்னம்பிக்கை குறையுதுன்னா கூட மீண்டும் புத்தாக்கம் பண்ணிக்கிட்டு மீண்டும் மீண்டும் போராடி ஜெயிக்கிறதுக்கான அந்த கான்பிடென்ட்டை ராகு பகவான் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் ராகு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படும் 2ஆம் பாவகத்துக்கும் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் பாவகத்துல கேதுவும், அதாவது மகரத்துல ராகுவும் கடகத்துல கேதுவும் வருது. இது உங்க ராசிக்கு 2-8ல ராகு கேது இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 2-8ல ராகு கேது வர்றது நன்மையானா ஒரு விஷயத்துல நன்மை, மீதி எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க, நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகும் 8ஆம் இடத்துல கேது வருது. இந்த அமைப்பு 18 மாதங்கள் இருக்கும். அதாவது 2028 ஜூன் மாசம் 23ஆம் தேதி வரலும் இந்த அமைப்பு இருக்கும். இந்த காலகட்டத்துல குறிப்பா குருவோட பார்வையில ராகு 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த 2027 ஜூன் மாசம் வரலும் பிரச்சனை பெருசா கிடையாது. இந்த 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவால என்ன நன்மை அப்படின்னாக்க, பொதுவாகவே பொருளாதார பிரச்சனைகள் தீரும், தனவரவு நிறையவே வரும், கடுமையா உழைப்பீங்க, உழைப்புக்கேற்ற பணம் வரும், பிசினஸ் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வரும், புதிய திட்டங்களை போடுவீங்க. கூட்டு தொழிலை நம்பி கூட்டாளிகளை சேர்த்திட்டு பிசினஸ் பண்ணீங்கன்னா நஷ்டமும் ஏற்படும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால. அதே போல தனிப்பட்ட முறையில தொழில் செய்றீங்க, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்றீங்க, கமிஷன் அடிப்படையில தொழில் ஸ்டார்ட் பண்ணி செய்றீங்க, ஃப்ரீலான்சரா செய்றீங்க, ஏஜென்சி அடிப்படையில செய்றீங்கன்னா வருமானம் வரும். பங்கு சந்தை, ஊக வாணிகங்கள் போன்றவற்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமா இருக்கணும். அதுல சில பிரச்சனைகளும் இருக்கு. அது உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நல்ல தசாபுக்தி இப்ப நடக்குதுன்னா தான் அதுக்கான முடிவுகளை எடுக்கணும். தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு பொறுத்தவரையிலும் பணவரவை ஏற்படுத்தும். குடும்பம் அமையாதவர்களுக்கு திருமணம் ஆகும், குடும்பம் அமையும். திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் வரும். சில பேருக்குலாம் இந்த எதிர்பாலினர் உறவு கூட வரும். சில பேருக்கு இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா காதல் வரும். இந்த எதிர்பாலினர் உறவுன்றது உங்களுக்கு பண நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே வரும். கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு உறவில் இருக்கிறோம், மேலும் ஒரு உறவு வருது அப்படின்னாக்க அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த 18 மாசத்துல புதிய நபர்கள் ஆப்போசிட் ஜெண்டர்ல அறிமுகமாகறாங்கன்னா அது ஒரு நட்பா ஏற்பட்டு அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான சந்திப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த புதிய உறவால் உங்களுக்கு முடிவில் பண நஷ்டம், மன கஷ்டம், குடும்ப வாழ்க்கையில சந்தேகம், பிரச்சனைகள் போன்றவையும் வரும். இந்த தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல ராகும் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பொதுவாகவே வாழ்க்கை துணைவருடன் சில கருத்து வேறுபாடுகளும் வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதாவது நீங்க எதுவுமே சொல்லல அல்லது நீங்க சொல்லாத விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்க தவறாக சொன்னதாக அல்லது தவறாக புரிந்து கொண்டு பேசக்கூடிய சூழ்நிலை இருவருக்குமே ஏற்படும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க, வார்த்தைகளில் கவனமா இருங்க. ஒர்க் பண்ற இடத்துல கூட சக பணியாளர்கிட்ட பேசும்போது கவனமா இருக்கணும், மேலதிகாரி கிட்ட பேசும்போது கவனமா இருக்கணும். அதாவது அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, கோபப்பட்டு பேசிடக்கூடாது. இது உங்களுக்கு இமேஜை குறைக்கும். அதே சமயத்துல செலவுகளும் அதிகமாகும். ஒரு பக்கம் பணம் வரவு வரும், நிறைய செலவும் ஆகும், அதுக்கு ஈக்குவலான செலவும் ஏற்படும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சுப செலவுகளும் ஏற்படும், பயணங்கள் ஏற்படும், தொலைதூர பயணங்கள் கூட ஏற்படும். வெளிநாட்டுக்கு போறதுக்காக முயற்சி பண்றீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலைக்காக முயற்சி பண்றோம் அல்லது வெளிநாட்டுல இருந்து தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புமே சில பேருக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். பணம்னு நிறைய ஓடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு கூட ஒரு தற்காலிக ஒரு பிரிவு, ஒரு இடைவெளி போன்றவை ஏற்படும். இதனால சமநிலையை மெயின்டைன் பண்ணும். பணம்னே போயிட்டு குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு ஒர்க்லயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்பட்டுடும். அதுல குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் வரும். அதனால கணவன் மனைவிக்குள்ள அது கூட ஒரு கேப்பை உருவாக்குறதுனால கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும்.
அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கணவன் மனைவிக்குள் ஆர்கியூமெண்ட்டும் தேவையில்லாம வரும். அது மூன்றாவது நபரின் தலையீட்டாலையும் வரும். ஒரு புதிய உறவு அல்லது உங்க சொந்தத்திலேயே அல்லது ஒர்க் பண்ற இடத்துல ஒரு புதிய உறவு வருது, அல்லது சொந்தத்திலேயே ஒரு சேம் ஜெண்டர்லயே ஒரு மூன்றாவது நபருடைய தலையீடு குடும்பத்தில் ஏற்பட்டு அதனால வாக்குவாதங்கள், சந்தேகங்கள், ஈகோ கிளாஷ் ஆகிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த விஷயத்துலதான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், முக்கியமான விஷயம். மேலும் குடும்பத்தோட கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு நீங்க ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பா ஒதுக்கணும். மனம்ன்றது முக்கியம்தான், அதை விட முக்கியம் குடும்பம். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதை ஒதுக்குனீங்கன்னா கணவன் மனைவி உறவு நிலையில சிக்கல்கள் இல்லை, பிரச்சனை இல்லை, மகிழ்ச்சியாகவே போகும். இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா காதல் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆல்ரெடி காதல் இருக்கிறவர்களுக்கு திருமணத்தில் கூட அது முடியறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல புதிய காதல் வருதுன்னாக்க அந்த காதல் சரியானது தானான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு அதை அக்செப்ட் பண்ணணும். இல்லைன்னா சில நேரங்கள் அது உங்களை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புமே இந்த ராகுகேது பெயர்ச்சி முடியும் போது அது விலகக்கூடிய வாய்ப்பு, பண நஷ்டம், மன கஷ்டம், இந்த மாதிரியான விஷயத்தையும் ஏற்படுத்தும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கேது பகவான் இந்த 8ஆம் இடத்துல இருக்கு. ஆயில், மறைவு ஸ்தானம், அதாவது மறைபொருளை அறிந்து கொள்ளக்கூடிய ஆவல். இந்த மறைபொருளை அறிந்து கொள்ளக்கூடிய ஆவல் அதிகரிக்கும். அந்த வகையில் ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுறது, தொலைதூர பயணங்கள் ஏற்படுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கேது 8ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது நீங்க யார்கிட்ட பணம் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பணம் உதாரணமா நீங்க ஒரு இடம் வாங்கலான்னு பிளான் பண்றீங்க, அந்த லேண்ட் ஓனர்கிட்ட அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்றீங்க, அப்புறம் திருப்பி உங்க மனசு மாறிடுது, இடம் வாங்க விரும்பல, அப்ப அந்த அட்வான்ஸ் திருப்பி கேட்டீங்கன்னா தரமாட்டாங்க, இழுத்தடிப்பாங்க. அல்லது கடனா கூட கொடுக்குறீங்கன்னா அது வர்றதுல சிரமங்கள் இருக்கும். ஆல்ரெடி கொடுத்த பணத்தை இந்த காலகட்டத்துக்கு பிறகு வாங்குறதுல சில சிரமங்கள் இருக்கும். அதாவது நீங்க வெளியில பணம் கொடுத்தீங்கன்னா அது உங்க கைக்கு வர்றதுல சில சிரமம் இருக்கும். அது குறிப்பா 2027 ஜூன் மாசம் வரலுமே. ஏன்னாங்க இங்க குருவும் இருக்கு, கடகத்துல குரு இருக்கு, குரு கேது இணைவு. ஒர்க் பண்றீங்கன்னா மாசம்னா சம்பளம் வந்துடும், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. திடீர்னு சம்பள உயர்வு கூட ஏற்பட்டு வரும், அதுலயும் பிரச்சனை கிடையாது. பிசினஸ் பண்றீங்கன்னாக்க கூடுதலான லாபங்கள் கூட வரும். ஆனாலும் உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான விரயங்களும் வரும். எந்த வகையில வரும்? வீடு, வாகனம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, அந்த வகையில விரயங்கள் வரும். அப்போ சுப விரயம் தான். இந்த கேது பகவான் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. அதே சமயத்துல உங்களின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். குறிப்பா வயதானவர்களாக இருக்கீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம், நுரையீரல் சம்பந்தமான அலர்ஜிஸ், வீசிங்கு, அதே போல செரிமான கோளாறுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஆசன வாய் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதற்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதே சமயத்துல உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும். கொஞ்சம் வாக்கிங் போறது, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணலாம். அந்த மன அழுத்தம் நீங்கிறதுக்கு கொஞ்சம் மெடிடேஷன் பண்றதுமே உங்களுக்கு, இந்த வாக்கிங் போறது, ஒரு நல்ல நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கிறது, ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸா ஒரு வெல்விஷர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா கூட அந்த மன அழுத்தம் நீங்கும். இது மேக்சிமம் 40-45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். மேலும் வயதானவர்கள் கொடுக்கல் வாங்கல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட், சீட்டு போடுறீங்க அல்லது ஒரு இடத்துல முதலீடு செய்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. பண விஷயம் கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி வர்றதுல நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பணம் வரும், அதே சமயத்துல கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். கடனை கொஞ்சம் குறைப்பீங்க. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது போன்றவெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். பிள்ளைகள் வகையில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, பிள்ளைகளுக்கு திருமணம் போன்றவை இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமண வயதில் இருக்கிறாங்கன்னு சொல்றேன், அல்லது படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறாங்க, நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு, அதற்காக பணம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் இந்த நேரத்துல பிள்ளைகள் வகையில ஒரு சில மன வருத்தமும் இருக்கும். உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு மன காயத்தை அது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அதுலயும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். பிள்ளைகளுடைய ஆக்டிவிட்டி, அவங்க என்ன சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்கன்ற விஷயத்துல நம்ம கேதர் பண்ணணும். அதை வாட்ச் பண்றதும் நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு தேவையற்ற திடீர் மாற்றத்தை சந்திக்காம இருப்பீங்க. இப்ப இந்த கேது 8ல இருக்கிறதுனாக்கவே திடீர் நிலை மாற்றத்தையும் இடமாற்றத்தையுமே சந்திக்கும் வேலை விஷயமா. அப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பர் ஆகலாம். அடுத்த வருஷம் நீங்க 2027ல நீங்க இந்த டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கலாம். அது கொஞ்சம் தூரமா கூட போகலாம், குடும்பத்தை விட்டு தூரமா போய் கூட டிரான்ஸ்பர் ஆகும். அப்ப நீங்க குடும்பத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். குடும்பம் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம் இருந்துகிட்டு போயிட்டு வந்தீங்கனாலையும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற தன்மை ஏற்பட்டு அதுவே ஒரு பிரிவை ஏற்படுத்திடும். தாம்பத்திய வாழ்க்கை இல்ல, தாம்பத்தியத்துல மகிழ்ச்சி இல்லைனாவே அது குடும்ப வாழ்க்கையில பிரிவுகளை ஏற்படுத்தும், தேவையற்ற ஆர்கியூமெண்ட் எல்லாம் ஏற்படுத்தும். அப்போ அந்த விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அது பிரைவேட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு கூட வேற கம்பெனி மாறக்கூடிய சூழ்நிலை அடுத்த வருஷம் இருக்கு.
அப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னாக்க நீங்க ஆனா வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிய வாய்ப்பு கிடைச்சி வேற ஃபாராவே போற மாதிரி இருக்கும் இருக்கிறத விட்டுட்டு. அப்போ படிப்பு அல்லது குடும்பத்தை எப்படி ஷிஃப்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு ஒரு பக்கம் குடும்பம் ஒரு பக்கமும் நீங்க ஒரு பக்கமும் இருக்கிறீங்கன்னா அது கணவன் மனைவிக்குள் விரிசலை ஏற்படுத்திடும். அது ஒரு மூன்றாவது நபரோட தலையீட்டுக்கு வழிவகுத்துரும். அதனால குடும்பத்தையும் அப்படியே ஷிஃப்ட் பண்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். இதுல மெயினா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னாக்க மூன்றாவது நபர் புதிய நபர்களை நம்பாம இருக்கிறது. அதே போல குடும்ப வாழ்க்கையில ஒரு அந்யோன்யத்தை மெயின்டைன் பண்றது, குறிப்பா வாழ்க்கை துணைவரோட அல்லது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. பணத்துக்காக நம்ம போராடினாலும் குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம குடும்பத்தோடய இருக்கிற அந்த சமநிலையை ஏற்படுத்திட்டீங்கன்னா அந்த ராகுக்கு எதுவால பாதிப்பு இல்லை. வருமானம் வரும், பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களும் பதவி உயர்வும் வரும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து வரும், அதுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல இந்த 2ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த 2027 ஜூன் மாசம் வரலும் இந்த வாக்கால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் வராது. வரும் 2027 ஜூன்ல இருந்து 2028 ஜூன் வரலும் பாத்தீங்கன்னா குரு பார்வை இல்லாம இருக்கும் ராகுக்கு. அந்த காலகட்டத்துல நீங்க கவனமா இருங்க, பேச்சில் கவனம் செலுத்தீங்க, வார்த்தைகளில் கவனம் செலுத்தீங்க, செலவு பண்றதுல கூட தேவையில்லாத செலவுல போய் மாட்டிக்காம இருங்க. யாரையும் முழுசா நம்பி பணத்தை கொடுத்துடாதீங்க, கொடுத்துட்டீங்கன்னா வாங்குறதுல சிரமங்கள் ஏற்படும். இந்த 2 இடத்துல ராகுக்கு எது வர்றது கவனமா தான் இருக்கக்கூடிய விஷயம். அதே போல திருமணம் ஆகிறதுக்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன்லாம் வரும், பட் ஆனா திருமண பொருத்தம் ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கல்யாணம் ஆன உடனே கூட சில கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க மீனம் ராசியில் இருக்கக்கூடிய சனி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2027 ஜூன் மாசம் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருது, நீசமாகும். அதே போல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2028 பிப்ரவரி மாசம் தான் மேஷத்துக்கு வருது, 5ஆம் இடத்துக்கு. சோ அப்போ திருக்கணிதத்தின்படி எடுத்துக்கிட்டாலையும் உங்களுக்கு மற்றவங்க கிட்ட கொடுக்கிற பணம் அல்லது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனியை எடுத்துக்கிட்டாலையும் நம்ம 5ஆம் இடத்துல சனி நீசமாகுது, குடும்ப ஸ்தானாதிபதி அங்க நீசமாகிறாரு. அப்ப குடும்பத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் குடும்பத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறது நல்லது. குடும்பம் ஆனா இந்த வருஷமே பாத்தீங்கன்னாக்க அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப் டு ஜூனுக்குள்ளவே உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 2027 ஜூன் மாசத்துக்குள்ள இந்த குரு பார்வையில் 2ஆம் இடம் இருக்கிறவர்களும் உங்களுக்கு மேக்சிமம் இந்த மேரேஜ் ஆகாதவர்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரன் தேடுங்க, முயற்சிகள் சக்சஸ் ஆகும், வருமானம் வரும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். இந்த ராகு கேது பெயர்ச்சியால உங்களுக்கு உங்க ஜாதகத்துல ராகு அசுப பலத்தோடு இருக்கு அப்படின்னாக்க கொஞ்சம் கூடுதலான தீமைகள் கூடுதலான கஷ்டங்களை ஏற்படுத்தும். அவங்க மட்டும் பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரமும் கீழ்பெரும் பள்ளமும், ராகு காலத்துல திருநாகேஸ்வரம் கோயிலுக்குள்ளார இருங்க. கேது பாத்தீங்கன்னா கீழ்பெரும் பள்ளம், அது யமகண்ட நேரத்துல அந்த கோயிலுக்குள்ளார இருங்க. பாலபிஷேகம் அப்ப நடக்கும், வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நாய்க்கு உணவு அளிச்சுட்டு வர்றது நல்லது. அதே போல வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில துர்க்கை வழிபாடு தொடர்ந்து செய்யறதுமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். விளக்கு போட்டு வர்றது நன்மையை கொடுக்கும். சோ அப்போ இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்க ஜாதகத்துல ராகுகேது பலம் சுப பலத்தோடு இருக்குன்னாக்க பெரிய தீமை வந்துடாது, அஸ்யூஷுவலா தான் இருக்கும். அசுப பலத்தோடு இருக்குன்னா கொஞ்சம் சில தீமைகள் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில மாற்றங்கள் நல்ல தசாபுக்தி நடக்கலன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அவங்க மட்டும் ஒரு தொடர்ந்து துர்க்கை வழிபாடு செய்யறது, திருநாகேஸ்வரம் கீழ்பெரும் பள்ளமும் போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.